ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான சுவையில் பால் பொங்கல் பாரம்பரியமான முறையில் செய்ய போகிறோங்க, புது மண் பாத்திரத்தில். அப்புறம் உங்களுக்கு பாத்திரத்தில் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லினா கவலைப்படாதீங்க, குக்கர்லேயே எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த பொங்கல் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேறு இருக்குங்க, அதை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு புது மண்பானை எடுத்திருக்கேங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பட்டை போட்டுக்குவாங்க. இப்போ 200 மில்லிகிராம் பச்சரிசி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பொங்கல் அன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீடுகளில் இந்த பச்சரிசியில், புதுசாக விளைஞ்ச பச்சரிசியில் புது மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி வெண்பொங்கலும் வைப்பாங்க, சர்க்கரை பொங்கலும் வைப்பாங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்துக்கு நம்ம விபூதியை குழைச்சி பட்டை போட்டுக்கிட்டோங்க. மஞ்சளும் குங்குமமும் தொட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக கிராமங்களில் இது மாதிரி பட்டை போட்டுட்டு தாங்க பொங்கலே வைப்பாங்க, வாசலில் வச்சு தான் வைப்பாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. கழுவிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி தாங்க இந்த பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியுமே சேர்த்துக்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியான முறையில் பண்ணிடலாங்க, கஷ்டமே இல்லை. இந்த சட்டியில் செஞ்சதுமே ரொம்பவே ஈஸியாக தாங்க இருந்தது. அப்புறம் குக்கரில் எப்படி செய்யறதுன்னா, இதே 7 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 6 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் அந்த அரிசி, அந்த பால், தண்ணி இது எல்லாமே சேர்த்துட்டு உப்பு முதல்ல போடாதீங்க. உப்பு முதல்ல பால் சேர்க்குறாங்க, முதல்ல உப்பு போடக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி வச்சு குக்கரில் வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டுட்டு தனியாக நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்க சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பால் பொங்கி வருது பாருங்கள். கரெக்டாக கிழக்கு பக்கம் பொங்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக கிழக்கு பக்கம் பூ மாதிரி பொங்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க பொங்கணும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, தட்டி விட்டுருவாங்க, கையில் தட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்புனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியல. அதாவே பொங்கி அந்த பக்கம் கொஞ்சமாக உடஞ்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சாச்சு. இனிமே தாங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு இருக்கணும். பச்சரிசி கொஞ்சம் பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. நான் கொஞ்சம் அதில் இந்த பால் தண்ணி கலந்தது இருந்ததுல கொஞ்சம் இந்த கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் வத்தி வரும்போது கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதில் செய்ய வேண்டிய முக்கியமானது என்னென்னா, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துகளில் விறகடுப்பு கூட்டி வாசலில் புது மண் அடுப்பு வாங்குவாங்க. இதுக்காகவே பொங்கலுக்காகவே மண் அடுப்பு வாங்குவாங்க. புது பானை, மண்பானை வாங்குவாங்க. எவ்வளோ பெரிய வசதியானவங்களாக இருந்தாலும் மண்பானையிலாம் பொங்க வைப்பாங்க. இந்த மாதிரி பட்டை போட்டு சந்தன குங்குமம், மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு, அப்புறம் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் எடுப்பாங்க பொங்கல். இப்போ நம்ம தீபாவளிக்கு எடுக்கிற மாதிரி பொங்கலுக்கு எடுப்பாங்க. அப்புறம் கிராமத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடும்போது கிராமத்தில் இருக்கணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னென்னா திருவிழா மாதிரி களை கட்டும். இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும். வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு கோலப் போட்டிகள்லாம் நடக்கும். அப்புறம் கோலம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் போட்டி போட்டு கோலம் போடுவாங்க வாசல்களில். அடுத்து வீர விளையாட்டுகள் எல்லாமே நடக்குங்க. கயிறு இழுக்கும் போட்டி, பிள்ளைங்களுக்கு ஓட்டப்பந்தயம், அப்புறம் நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்குங்க. கபடி, நிறைய விளையாட்டு நடக்கும். பாட்டு போட்டி, மைக் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கிராமத்தில் இருக்கணுங்க பொங்கலுக்கு, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பொங்கல் திருவிழா மாதிரி களை கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிளறிட்டே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்தாச்சு. அந்த மீதி அந்த பால் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இது மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அடிச்சுக்கிறது வேறு ஒன்றுமே வேண்டாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கோம், முன்னாடியே இந்த குழம்பு போட்டிருக்கோம் இல்லையா, பல காய்கறி குழம்பு. அந்த குழம்பும் இந்த பொங்கலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே வேணாங்க. கிராமத்துலலாம் இது மாதிரி தான் செய்வாங்க. புதுசாக விளைஞ்ச அரிசி எடுத்துகிட்டு பச்சரிசி எடுத்து குத்திட்டு, உலக்கையில் குத்தி உரலில் வச்சு குத்திட்டு, அப்புறமேலுக்கு புடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெண்பொங்கல் ஒரு பாத்திரத்தில் செய்வாங்க. அப்புறம் சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் வச்சுட்டு அந்த மாதிரி கூட்டு வைப்பாங்கங்க. கூட்டு வச்சு எல்லாமே வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. சூரியனுக்கு படைச்சிட்டு என்னென்னா, இந்த விளைஞ்ச சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக இந்த விளைஞ்ச அந்த காய்கறியும் சரி, பச்சரிசி, இது எல்லாமே வச்சுட்டு படைச்சிட்டு, புது கரும்பு, மஞ்சள் கொத்து எல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சிட்டு, வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறுசுக்கு பெரியவங்க எல்லாருமே வரிசையாக உட்காந்து வாழை இலை போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அழகே அழகு. அதெல்லாம் நம்ம
கிராமத்தில் பொங்கல் கொண்டாடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடைசியில் இறக்குன பின்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ கல் உப்பு போட்டால் கரையாதுன்றதுனால நான் வந்துட்டு தூள் உப்பு போட்டிருக்கேன். பால் சேர்க்கறதுனால நம்ம வந்துட்டு முன்னாடி உப்பு போடாமல் இருக்கிறது நல்லதுங்க. பாருங்கள், அட்டகாசமான சுவையில் பாரம்பரியமான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.